السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக வகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் இந்த சிறப்பான தருணத்தில் நாமெல்லாம் இங்கு மாணவர்களுடைய நிகழ்ச்சிகளை அழகான முறையில் கண்டு அவர்களுடைய அந்த சிறப்பான திறமைகளை இங்கு நமக்கு மத்தியில் அவர்கள் செயல்படுத்தி திறமைகளை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லா வகையான அபிவிருத்தியும் இந்த பிள்ளைகளின் மூலமாக கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக இவர்களை ஆக்க வேண்டும் என்று நாம் அனைவர்களும் துவா செய்து கொள்வோம். அருமையானவர்களே, இங்கு சிறப்பான இந்த அவையில் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஷேகுனா உஸ்தாதுனா அல்லாமா ஆலிமுல் ஃபாதில் ஹஃபிதஹுல்லா அவர்கள் இங்கு நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் உங்களுக்கு மத்தியில் ரமதான் சம்பந்தமான சில கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொள்வதற்கு நான் இங்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, நாம் இன்னும் சில தினங்களில் புனிதமிக்க ரமதானை எதிர்கொள்ளப் போகிறோம். அந்த ரமதானில் நாம் எப்படி ரமதானை அமைத்து கொள்ளப் போகிறோம், அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், ரமதான் காலங்களில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது, குர்ஆனுக்கும் நமக்கு மத்தியில் உண்டான தொடர்புகள் எப்படி இருக்க போகிறது என்கிற பலதரப்பட்ட கேள்விகளோடு எனது இந்த உரையை துவங்குகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க ரமதானை சிறப்புப்படுத்தியிருக்கிறான். எதனால் அந்த புனிதமிக்க ரமதான் சிறப்புக்குரியதாக மாறியது என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கப்பட்ட காரணத்தால் அந்த மாதத்திற்கு தனி சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய கலாமுல்லாஹ் இறங்கிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதனால் அந்த மாதம் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அந்த மாதத்தில் நாம் நோன்பு நோற்று அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தில் நாம் நல்ல அமல்கள் அதிகம் செய்து நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ரமதான் என்பது ஒரு மதரசா, தக்வாவுடைய மதரசா. அது தக்வாவை படிக்க வேண்டுமானால் கல்லூரிகளில் போய் நாம் படிக்க முடியாது. தக்வாவை படிக்க வேண்டுமானால் அது ரமதானுடைய காலத்தில் நாம் நோக்கிற நோன்பின் மூலமாக தக்வா நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்த அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமதானில் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன். அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது அல்லாஹ் தக்வா உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அப்படியான தக்வாவை பெறக்கூடிய நோன்பாக நம்முடைய நோன்பை நாம் ஆக்கி கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படி செயல்பட வேண்டும்? வெறுமன
நோன்பு நோற்கக்கூடியவர்கள் பசித்திருத்தல், தாகித்திருப்பது, இதோடு நாம் சுருக்கி கொள்கிற பொழுது அது உள்ளபடியாக நோன்பினுடைய முழுமையான பயனை கண்டிப்பாக அடைய முடியாது. பல பேர் அப்படித்தான் நோன்பு வைத்து கொள்கிறோம். நோன்பு என்று சொன்னால் பட்டினி கிடக்கிறோம், தாகித்து கிடக்கிறோம். தாகித்தல், பட்டினி கிடப்பதும் மட்டுமே நமக்கு தக்வாவை ஏற்படுத்தக்கூடியது என்று எண்ணினால் நிச்சயமாக நாம் தவறான முறையில் நோன்பை புரிந்திருக்கிறோம். அப்படியானால் அது நம்முடைய உள்ளத்தை கட்டுப்பாடோடு வைக்க வேண்டிய ஒன்றாகத்தான் நோன்பு இருக்கிறது. நோன்பு அந்த தர்பியாவை நமக்கு கொடுக்கிறது. உள்ள கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, மனோ இச்சைகளை, ஆசைகளை அடக்கக்கூடிய கட்டுப்பாடு. குறிப்பிட்ட நேரத்திலிருந்து குறிப்பிட்ட நேரம் வரைக்கு நாம் இன்னென்ன விஷயங்களை சாப்பிடக்கூடாது, அதே போன்று எந்த பானத்தையும் அருந்தக்கூடாது என்று குறிப்பிட்ட நேரத்தில் நாம் பெற வேண்டிய பயிற்சி என்ன? வெறுமன இந்த நேரத்தில் மட்டும் கட்டுப்பாடோடு இருப்பதல்ல, அதற்கு பிறகும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம், எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அவைகளை நாம் செய்யக்கூடாது என்கிற ஒரு தர்பியாவை, ஒரு தக்குவாவை, ஒரு இறையச்சத்தை இந்த நோன்பு நமக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நோன்பு முழுமையான ஒரு பயனை நோன்பின் மூலமாக நாம் பெற முடியும். ஒரு மனிதன் நோன்பு நோற்றிருக்கிறார். அவர் நோன்பு நோற்று தன்னை பாதுகாத்து கொள்ளவில்லை, தன்னுடைய நாவை பாதுகாத்து கொள்ளவில்லை, தன்னுடைய வார்த்தைகளை பாதுகாத்து கொள்ளவில்லை. அதற்கு ஏதாவது பயன் கிடைக்குமா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யதஅ கவுல ஸூரி வல் அமல பிஹி. ஒரு மனிதன் பொய்யான வார்த்தைகளை பேசுவதை விட்டும், அதே போன்று பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விட்டும் தன்னை தடுத்து கொள்ளாமல் இருந்து பட்டினி கிடக்கிறான், தாகித்து கிடக்கிறான். ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. யதஅ தஅமஹு வ ஷராபஹு, நீ குடிக்காமல் பருகாமல் இருப்பதால், நீ சாப்பிடாமல் இருப்பதால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நாம் எல்லோரும் ரமதானுடைய காலத்தில் சாப்பிடாமல் இருப்பதால் அல்லாஹுடைய கசானா, உணவு களஞ்சியம் கூடிவிடப் போகிறதா? அப்போ நீ நோம்பினுடைய முக்கிய தத்துவமே உங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். பொய் வார்த்தைகளை பேசுவதை விட்டு உன்னை பாதுகாத்துக்கொள். அதே போன்று பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விட்டும் உன்னை நீ பாதுகாத்துக்கொள். அதுதான் உண்மையான நோன்பாக இருக்க முடியும். எனவே ஒரு மனிதன் நோன்பு நோற்றிருக்கிறார் என்று சொன்னால் இந்த கட்டுப்பாடெல்லாம் இருக்க வேண்டும். அப்போதான் லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா என்கிற அந்த பயிற்சியை நம்மால் பெற முடியும், அடைய முடியும். எனவே அருமையானவர்களே, புனிதமிக்க ரமதானை நாம் எதிர்கொள்ளப் போகிறது தக்வாவோடு அந்த மாதத்தை நாம் அடைய வேண்டும் என்கிற நீயத்தை இப்பொழுதே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கென்று, நீயத்திற்கென்று ஒரு நன்மையை நமக்கு கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். எனவே இந்த வரக்கூடிய ரமதானில் நான் உண்மை உள்ளபடியாக என்னுடைய நோன்பை சரியாக அமைத்து கொள்வேன், தக்வாவையும் மையப்படுத்தி என்னுடைய இபாதத்துகள் அமைத்து கொள்வேன், இஹ்லாஸோடு என்னுடைய அமல்களை நான் அமைத்து கொள்வேன் என்கிற நீயத்தை இப்பொழுதே நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படி நீயத்தை வைக்கிற பொழுது அந்த நீயத்து உண்மையாக இருக்குமானால், அந்த நீயத்தில் ஒரு கலப்படம் இல்லாமல் இருக்குமானால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நீயத்திற்கே ஒரு நன்மையை கொடுக்கிறான். எனவே அருமையானவர்களை, இப்படியான ஒரு தயாரிப்போடு நாம் புனிதமிக்க ரமதானை எதிர்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் நோன்பு வைத்திருக்கிறார், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், அவரை பொறுத்தவரையில் தப்பான வார்த்தைகளை பேசாமல் தடுத்து கொள்கிறார். நோன்பு வச்சு நிறைய பேர் நம்ம நோன்பை எப்படி நினைத்திருக்கிறோம், நான் தான் சாப்பிடாமல் இருக்கிறானே, தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறானே, எனவே நோன்பு வைத்திருக்கிறேன். அப்படியான ஒரு நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாமல், அதே போன்று மடமைத்தனமான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் ஒரு மனிதர் இருந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது யாராக ஒரு மனிதர் சாத்தமகு அவ் காத்தலகு, யாராவது ஒரு மனிதர் அவரை ஏசுகிறார், நம்ம சும்மா இருக்கிறோம், நோன்பு காலங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும்போது யாராக நம்ம ஏசினாலோ அவ் காத்தலகு, அல்லது நம்மோடு சண்டைக்கு வந்தால் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான ஒரு தர்பியாவை சொல்லித் தருகிறார். என்றைக்குமே ஒரு மூமின் கோழையாக இருக்கக்கூடாது.
யாராவது ஒருத்தன் நம்மளை ஏசுகிறான், திட்டுகிறான், நம்மை அடிக்க வருகிறான் என்றால் நீ அமைதியாக கோடையாக போயிட வேண்டாம். அதே சமயம் உன்னுடைய நோன்பை நீ பாழாக்கி விடக்கூடாது. சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அவனை பார்த்து சொல்லிக்கொள், இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி என்று சொல்லிக்கொள். ஒரு நோன்பு வைத்ததை, ஒரு இபாதத்தை நான் இந்த இபாதத்தை செய்தேன் என்று வெளியே சொல்லி காட்டுவதை இஸ்லாம் தடுக்கிறது. அப்படி சொல்லி காட்டுகிற பொழுது அதில் முகஸ்துதி வந்துவிடும், அதில் ஷிர்க் ஹஃபி உள்ள நுழைந்து விடும். அதனால் நாம் செய்கிற இபாதத்துக்களே வெளியில் சொல்லி காட்டக்கூடாது. நான் இதை செஞ்சேன், இந்த இபாதத்தை செய்தேன், அந்த இபாதத்தை செய்தேன், இப்போ நான் நோன்பு வச்சிருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்வதை நம்முடைய மார்க்கம் தடுக்கிறது பொதுவாக. ஆனால் உங்களோடு ஒருவர் சண்டைக்கு வருகிற பொழுது நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள், நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள். அதில் முகஸ்துதி அடிபட்டு போகாது. காரணம், அவரிடத்தில் நீங்கள் நிரூபிக்க வேண்டும், நான் நோன்பாளியாக இருக்கிற காரணத்தால் உன்னுடைய வார்த்தைக்கு பதில் சொல்லாமல் செல்கிறேன். நோன்பு என்னை கட்டுப்படுத்தி இருக்கிறது, என்னை நோன்பு இப்படியான ஒரு தர்பியாவை நீ பெற வேண்டும் என்று எனக்கு சொல்லித் தருகிறது. அவனுக்கு பாடம் எடுக்கிறோம். அவனுடைய கோபத்தை அதை அணைப்பதற்கு அது நிச்சயமாக ஒரு ஏற்பாடை செய்கிறது. அது மட்டுமல்ல, அவன் இதற்கு பிறகு நம்மை பார்த்து இனிமேல் எதுவும் பேசாமல் இருப்பதையும் தடுக்கிறது. நிறைய தத்துவங்களை, நிறைய ஹிக்மத்துகளை இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தருகிறது. சாதாரணமான ஒரு பட்டினி கிடப்பது, தாகித்திருப்பது என்று அந்த நோன்பை நாம் சுருக்கி ஒரு வட்டத்துக்குள் அடைத்து பார்த்து விட முடியாது. அதில் எத்தனையோ தத்துவங்கள் இருக்கிறது, எத்தனையோ அகலாக்குகளை படித்து தருகிறது நோன்பு, எத்தனையோ பண்பாடுகளை நமக்கு சொல்லித் தருகிறது நோன்பு என்பது. அது வெறும் இபாதத்து. அந்த இபாதத்து எப்படிப்பட்ட இபாதத்துனா சாதாரணமான இபாதத்து அல்ல. ஒரு மனிதனை பண்பாட்டை படித்து கொடுக்கிற இபாதத்தாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய அகலாக்கை படித்து கொடுக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிற இபாதத்தாக இருக்கிறது. ஒரு மனிதனிடத்தில் ஒரு மனிதன் சண்டைக்கு வருகிற பொழுது அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த மனிதத்தன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக நோன்பு இருக்கிறது. சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல நோன்பு என்பது. எனவே தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னோடு ஒருவன் சண்டைக்கு வருகிற பொழுது நீ உன்னை நோன்பாளி என்று சொல்லி நீ வீணான பேச்சுக்கள் இருந்து உன்னை தவிர்த்துக்கொள். எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது சண்டைக்கு வருவன்ட்டு கூட, நம்மை ஏசுகிறவனுக்கு கூட பதில் சொல்லாமல் நான் நோன்பாளி என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் நோன்பாளியாக இருந்த அனாவசியமான பேச்சுக்களில் ஈடுபடுவது என்பது நம்முடைய நோன்பை பாழாக்கிவிடும். அது தக்வாவை நமக்கு கொடுக்காது, நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நோன்பாக ஆகிவிடும். எனவே தான் அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்வதை போன்று, யா யுகல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ உங்களுக்கு புதிதாக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணி விடாதீர்கள். உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோன்பு எப்படி இருந்தது? அந்த காலத்தில் அவர்கள் நோன்பு வைக்கிற பொழுது வாய் கூட பேசக்கூடாது, அப்படியான நோன்பாக இருந்தது. பேசாமல் மௌனமாக இருக்கக்கூடியதாக இருந்தது. நமக்கு அல்லாஹுடைய பெருங்கிருபையால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய அருள் கொடை. இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய, அடியார்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கருணை. அதனால் நம்முடைய நோன்புக்கு நம்ம பேசிக்கலாம். ஆனால் நீ நல்லதை பேசு, நாவடக்கத்தை கற்றுக்கொள். இதிலிருந்து நாம் பயிற்சி பெற வேண்டும். இந்த அகலாக்கை படித்து கொடுக்கிறது. ரமதானுடைய காலங்களில் ஒரு மாதம் காலம் நீ தப்பான விஷயங்களில் ஈடுபடாமல், தப்பான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல், தப்பான பேச்சுக்களில் ஈடுபடாமல், ஒருவனை உன்னை ஏசினாலும் கூட பொறுமை, சகித்து கொள்ளுதல், விட்டு கொடுத்தல் என்கிற இந்த மனப்பக்குவங்களை எல்லாம் நீ ரமதானின் மூலமாக, அதான் ரமதான் ஒரு மதரசா, தக்குவாவை படித்துக் கொள்கிற ஒரு மதரசா. அதை நீ படித்துக் கொள்கிற பொழுது ரமதானுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு தக்குவா, அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு, அப்படிப்பட்ட நாவு கட்டுப்பாடு மட்டுமல்ல, செயல்பாட்டில் ஒரு கட்டுப்பாடு, இப்படியான தத்துவத்தை இந்த நோன்பு நமக்கு வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில், அந்த நீயத்தோடு நம்முடைய நோன்பை அமைத்து கொள்ள வேண்டும். இப்னுல் ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளக்கம் கொடுக்கும்போது சொன்னாங்க, அல் உலமாஉ இத்தஃபகு அன்னல் முராத பிஸ்ஸியாமி மன் சலிம சியாமுஹு. அவர்கள் அழகாக சொல்கிறாங்க, உலமாக்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமான இத்திஃபாக்கான கருத்து, நோன்பு என்று சொன்னால்
நோன்பாளியாக இருக்கிறவர் மினல் மாசி பாவங்களிலிருந்து அவர் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். நோன்புண்டா சாதாரணமானது இல்லை. எந்த பாவங்களும் செய்யாமல் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கவுலன் ஒஃபேலன், சொற்களின் மூலமாக வரக்கூடிய பாவங்களும் செயல்பாட்டின் மூலமாக வரக்கூடிய பாவங்களையும் தடுத்து கொள்வதுதான் நோன்பினுடைய உண்மையான தத்துவம் என்பதை உலமாக்களுடைய இத்திஃபாக்கன், எல்லா உலமாக்களும் அதில் ஒன்றுபட்டிருக்கிறார். அதான் நோன்பினுடைய உண்மையான மெய்யான தத்துவமாக இருக்கிறது. இப்போ நான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நோன்பு அப்படித்தான் அமையப் போகிறதா? இது நமக்கு முன்னால் கேட்கப்படுகிற கேள்வியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய நப்சை பார்த்து கேட்க வேண்டும். நான் எப்படி என்னுடைய நோன்பை அமைத்து கொள்ளப் போகிறேன்? கடந்த ஆண்டுகளில் எனக்கு பழக்கம் இருக்கிறது, நோன்பு வைத்து பழக்கம் இருக்கிறது. என்னுடைய வாழ்நாளில், என்னுடைய ஹயாத்தில் 50 ஆண்டுகால நோன்பை நான் சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய ஹயாத்தை பொறுத்தவரையில், அவர்களுடைய வயதை பொறுத்தவரையில் இத்தனை ஆண்டுகள் நோன்பை சந்தித்திருக்கிறார்கள். எப்படி அந்த நோன்புகளை அமைத்து கொண்டீர்கள்? கடந்த ஆண்டு என்னுடைய நோன்பு எப்படி இருந்தது? என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? என்னுடைய சொற்கள் எப்படி இருந்தது? என்னுடைய இபாதத்துகள் எப்படி இருந்தது? என்னுடைய அமல்களை எப்படி அமைத்து கொண்டேன்? நான் குர்ஆன் ஓதுவதில், திலாவத்தில் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நான் எத்தனை ஹத்முல் குர்ஆனை முடித்தேன் என்று இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக வினா தொடுத்து, இந்த ஆண்டு அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கிறார், அது பெரிய நிஅமா, அருள் கொடை. நம்மில் எத்தனையோ பேர்களை நாம் கடந்த ரமதானில் நம்மோடு இருந்தவர்களை இழந்திருக்கிறோம். எனக்கு முன்னாலும் பின்னாலும் இடது பக்கமும் வலது பக்கமும் நின்று தொழுதவர்கள் இந்த ரமதானில் அவர்களை நம்மால் சந்திக்க முடியல. நம்முடைய குடும்பத்தினர்களை, நம்மோடு நோன்பு திறந்தவர்கள், நம்மோடு சஹர் செய்தவர்கள் நம்மில் இன்று இல்லை. இப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் எனக்கு இந்த ஹயாத்தை கொடுத்திருக்கிறான், இந்த வாழ்வை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன்? கடந்த ஆண்டு என்னுடைய இபாதத் எப்படி இருந்தது? நான் எத்தனை குர்ஆன் ஹத்மு எத்தனை முடித்திருந்தேன்? இன்று இந்த ஆண்டு எத்தனை முடிக்கப் போகிறேன்? இப்படியான ஒரு திட்டமிடுதல் நமக்கு கண்டிப்பாக இருக்குதா இல்லையா? அதற்காக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமா இல்லையா? ரமதான் வருகிற பொழுது எப்படி உணவு விஷயங்களில் இன்னென்ன பொருள்களை வாங்க வேண்டும் என்கிற ஒரு தயாரிப்பை செய்கிறோமே, அதை நான் குற்றம் சொல்லவில்லை, குறை சொல்லவில்லை. அதே சமயம் இபாதத்திற்காக வேண்டி என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம்? பள்ளிவாசல்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட வேண்டும் இபாதத்தின் மூலமாக, தொழுகையாளிகள் கணிசமாக வருவதன் மூலமாக, குர்ஆனை திலாவத்தில் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, பள்ளிவாசலில் அதிக நேரம் நாம் நம்முடைய நேரங்களை செலவழிப்பதன் மூலமாக புனிதமிக்க ரமதானை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற திட்டமிடுதலை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதா? அதற்கான நியத்தையும் அதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் புனிதமிக்க ரமதானை நமக்கு தர காத்திருக்கிறான். என்னுடைய ஹயாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அதற்காக நன்றி சொல்லக்கூடியவர்களாக நம்மை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதா என்பதை நாம் இங்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, எனவே நம்முடைய நோன்பு குர்ஆனோடு இருக்க வேண்டும். நம்முடைய நோன்பு இபாதத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய நோன்பு நல்ல வார்த்தைகளை பேசுவதோடு இருக்க வேண்டும். நம்முடைய நோன்பின் மூலமாக பல பண்பாடுகளையும் இபாதத்தில் ஆர்வம் எடுத்துக்கொள்ளுது. அது ரொம்ப முக்கியமான. நிறைய பேர் நோன்பு வைக்கிறோம், ஆனால் பல பேர் அவர்களுடைய நோன்பு பெரிய இபாதத்து விஷயம், எப்பவும் போல இபாதத். சாதாரண நாட்களில் நம்முடைய இபாதத் எப்படி இருந்ததோ அப்படியான இபாதத். நான் இபாதத்து செய்யக்கூடியவர்களை சொல்கிறேன், பள்ளியோடு தொடர்புடையவர்களை சொல்கிறேன். எப்பொழுதும் நம்முடைய சராசரி இபாதத் எப்படி இருந்ததோ அப்படியாகவே ரமதானுடைய காலமும் நமக்கு இருக்குமானால் உள்ளபடியாக நாம் குறை செய்கிறோம், உள்ளபடியாக நாம் அதில் மிகப்பெரிய ஹுஸ்ரானாக இருக்கிறோம், உள்ளபடியாக அதில் நாம் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியாக இருக்கிறோம். அல்லாஹுடைய அருள் கொடை, அல்லாஹு புனிதமிக்க ரமதானின் மூலமாக நாம் செய்யக்கூடிய அமல்களை இரட்டிப்பான கூலியை தர காத்திருக்கிறோம். அப்போ இரட்டிப்பான கூலி வருகிறது என்றால் ஒவ்வொரு இபாதத்தையும் ஆர்வம் எடுத்து செய்யணுமா இல்லையா? ஒவ்வொரு நேரத்திலும் அந்த இபாதத்தை செய்வதற்கு முன்னால் நமக்கு அதன் மேலே ஒரு ரகபத்து ஏற்பட வேண்டும். அந்த இபாதத்து மேலே நமக்கு ஆர்வம், அப்படின்னா அதை ஒரு இஹ்லாஸாக செய்ய முடியும். அப்பொழுது தான் அதை நீண்ட நேரம் நின்று அந்த குர்ஆனை ரசித்து நாம் ஓத முடியும், தொழக முடியும். எனவே அருமையானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை நாம் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள், எத்தனையோ நோன்பாளிகள். அவர்களை பொறுத்தவரை லைஸ
லஹு மின் சியாமிஹி, அவர் நோன்பு வைக்கிறார், அவருடைய நோன்பிலிருந்து இல்லல் ஜூ வல் அதஷ், அவர் தாகித்திருந்தார், பசித்திருந்தார், இதை தவிர வேறு எந்த நசீபும் அவருக்கு கிடைக்காமல் ஆகிவிடுகிறது. அதில் என்ன பயன் இருக்கிறது? எத்தனையோ நோன்பாளிகள் தாகித்திருந்தார், பசித்திருந்தார், இதை தவிர வேறு எந்த நன்மையும் அவருக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. அதே மாதிரி ருப்ப காயிமின், எத்தனையோ பேர்கள் நின்று வணங்கக்கூடியவர்கள், இரவெல்லாம் வணங்குகிறார், ஆனால் அவருடைய வணக்கத்தின் மூலமாக எந்த பயனும் இல்லை, விழித்திருந்தார் என்பதை தவிர வேறு எந்த பயனும் எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. அப்படியாக நம்முடைய இபாதத்தாகிவிடக்கூடாது. மஹ்ரூமீன் அவர்களெல்லாம் நஷ்ட முஃப்லிஸ்கள், தடுக்கப்பட்டவர்கள், நஷ்டவாளிகளாக மாறிவிடுகிறார். நவுது பில்லா உல் ஐயாது பில்லா. எத்தனையோ அமல்களோடு இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் தொழுகையோடும் இபாதத்தோடும் அவர் அதே மாதிரி ஜக்காத்து கொடுத்ததாகவும் அவர் நாளை மறுமையில் வந்து நிற்பார். ஆனால் அவருக்கு எதிரான எத்தனையோ குற்ற வழக்குகள் அங்கு சொல்லப்படும். கது ஷத்தம ஹாதா வ தரப ஹாதா வ சஃபக தம ஹாதா, அவருக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய குற்றங்கள், இவர் இன்னாரை அடித்தார், இன்னாரை ஏசினார், இன்னாரை கொன்றார், இன்னாருடைய சொத்தை சூறையாடினார் என்று அவருக்கு எதிராக அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடியவர்கள் யாராலும் வந்து நிற்பார்கள். உன்னுடைய நோன்பின் மூலமாக என்ன பயன்? நீ நோன்பு வைத்துக்கொண்டு செய்த குற்றங்கள், நீ தொழுகையோடும் நோன்போடும் அதிகமான இபாதத்தோடும் அல்லாஹுடைய தர்பாரில் போய் நிற்கிற பொழுது அங்கு உனக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகளின் மூலமாக உன்னுடைய அமல்கள் எல்லாம் உருவப்படுகிறது. இவன் தான் முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ இபாதத்து செய்யும் போது இந்த அக்கறை, இந்த கவலை நமக்கு வர வேண்டும். என்னுடைய இபாதத்தில் மாசுபட்டு விடக்கூடாது, என்னுடைய இபாதத்து குறைபட்டு விடக்கூடாது. கஷ்டப்பட்டு இபாதத்து செஞ்சு அவைகளை அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இபாதத்தாக ஆக்க வேண்டும். ஏன்னா கஷ்டப்பட்டு இபாதத்தை செஞ்சு அல்லாட்ட போய் கூலியை எதிர்பார்க்கிறதுக்கு பதிலாக நீ அவனிடத்தில் போய் உன்னுடைய கூலியை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற முகஸ்துதி கலந்ததாக என்னுடைய இபாதத்தை ஆகிவிடக்கூடாது. நான் செய்வது அல்லாஹுக்காக வேண்டி என்கிற இஹ்லாஸ் ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் இபாதத்து என்று வருகிற பொழுதெல்லாம் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியமானது. எனவே நம்முடைய இபாதத்தை பொறுத்தவரையில் இஹ்லாஸோடு கட்டுப்பாடோடு அப்பொழுதுதான் அந்த தக்குவா என்கிற உண்மையான பாடத்தை நம்மால் படித்து கொள்ள முடியும். தக்குவா ரொம்ப முக்கியமானது. நம்முடைய கல்பு அதற்கான தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய கல்பு தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் தக்குவா அந்த கல்புல போய் கொண்டு இருக்க முடியும். அதுக்கு தான் சொன்னாங்க, இதா சும்த ஃபல் யஸ்ம் சம்உக வ பஸருக, நீ நோன்பு நோற்பதாக இருந்தால் வெறுமனே உன்னுடைய வாயும் வயிறும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது இல்லப்பா. உன்னுடைய நோன்பு நோற்பது என்றால் உன்னுடைய கண்ணும் உன்னுடைய காதுகளும் உன்னுடைய எல்லா உறுப்புகளும் நோன்பு நோற்க வேண்டும். அது உண்மையான நோன்பு அதுதான். இதா சும்த ஃபல் யஸ்ம் சம்உக வ பஸருக, உன்னுடைய பார்வை கண்ணும் நோன்பு நோற்க வேண்டும், உன்னுடைய காதும் நோன்பு நோற்க வேண்டும். தவறானவைகளை கேட்பதை விட்டும் காதால் தடுத்துக்கொள், தவறானவைகளை பேசுவதை விட்டும் நாவை தடுத்துக்கொள், தவறானவைகளை பார்ப்பதை விட்டும் கண்ணை தடுத்துக்கொள். அப்பொழுதுதான் நீ நோற்ற நோன்பினுடைய மகத்துவம் முக்கியத்துவம் இருக்கிறது. இவ்வளவு பேணுதலோடு நம்ம நோன்பை நோக்கிற பொழுதுதான் அந்த நோன்புக்கு அல்லாஹ்விடத்தில் கூலியை நாம் எதிர்பார்க்கிறது அர்த்தம் இருக்கிறது. அப்படிப்பட்டவைகளுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், ஆனா ஆஜிசி பிஹி, நான் கூலி தருகிறேன். எல்லாத்துக்கும் அல்லாஹ் கூலி அறிவித்திருக்கிறான். எல்லாத்துக்கும் 1 முதல் 10 அல்லது இலா சபமியா, ஒரு 700 அளவுக்கு உன்னுடைய இபாதத்துக்கு உண்டான கூலியை 10 மடங்கல்ல 700 மடங்கு அல்லாஹ் கூலியை தர காத்திருக்கிறான் அப்படின்னு சொல்ற அல்லாஹ் நோன்புக்கு கூலியை பற்றி ஹதீஸ் குதுஸின் மூலமாக சொல்லுகிற பொழுது அஜிசி பிஹி, அதற்கு நான் கூலி தருகிறேன். அந்த கூலி அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். பிரம்மாண்டமான கூலியை தர காத்திருக்கிறான். காரணம், நீ நோற்றிருக்கிற நோன்பினுடைய மகத்துவம் எப்படி, நீ நோற்றிருக்கிற நோன்பினுடைய கீமத் அவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த அளவுக்கு நாம் நோன்பை பேணுதலோடு செய்கிற பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு தர காத்திருக்கிற பிரம்மாண்டமான கூலியை தருவான். அது என்ன கூலி சொல்லப்படவில்லை, பிரம்மாண்டமான கூலியை அல்லாஹ் அதற்காக வேண்டி தர இருக்கிறான்டா. அந்த இபாதத்து, நோன்பு என்கிற இபாதத்து எவ்வளவு புனிதமிக்க இபாதத், அதை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்கிற அந்த கட்டுப்பாடும் அந்த தர்பியாவும் அந்த தஸ்கியாவையும் ஏற்படுத்தி கொள்கிற பொழுது என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு தூய்மையான மனிதனாக ஆவதற்கு இந்த நோன்பு அவ்வளோ பெரிய பாடத்தை கொடுக்கிறது.
ரமதானில் நம்ம நோக்கிற நோன்பு ரமதானுக்கு பிறகு அதனுடைய நோன்பின் தாக்கம் தக்குவாவை எனக்கு கொடுத்திருக்கிறது. நோன்பின் தாக்கம் தவறை செய்யக்கூடாது என்கிற தாக்கத்தை அந்த நோன்பு, அந்த வலிமை எனக்கு கொடுத்திருக்கிறது. நோன்பினுடைய தாக்கம் நோன்புக்கு பிறகும் இபாதத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. குர்ஆனோடு ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குர்ஆனை ஓதணும் என்கிற ஆர்வத்தை, அர்த்தம் தெரிந்து ஓதுதல், அதை தாண்டி நீ அர்த்தம் தெரியாமல் ஓதினால் குர்ஆனுக்கு மட்டும் ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை. சுப்ஹானல்லாஹ். அப்படியானால் எவ்வளவு தூரத்துக்கு நான் ஓத வேண்டும்? அதை அதற்கு என்ன நாம் நேரங்களை எல்லாம் குர்ஆனை ஓதுவதிலே செலவழியுங்க. ரமதானுடைய காலம் குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாளில் தான் ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம். எனவே குர்ஆனுக்கு அவ்வளவு பெரிய நெருக்கம் இருக்கிறது. எனவே அப்படியானால் அந்த குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். குர்ஆன் தொழுகையில, தராவீஹ் தொழுகையில ஓதப்படுகிறது என்றால் அதை கேட்டு அதன் மூலமாக நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். அப்போ குர்ஆனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் நோக்கிற நோன்பும் நாம் ஓதுகிற குர்ஆனும் இரண்டும் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வாதாடுகிறது. இவன் குர்ஆனை ஓதினான், குர்ஆன் பேசுகிறது அல்லாஹ்ட்ட. அல்லாவே இவன் குர்ஆனை ஓதினான். நாம் உண்மையில இஹ்லாஸான முறையில குர்ஆனை நேசித்து ஓதி இருந்தால் அந்த குர்ஆன் நமக்காக வேண்டி அல்லாஹ்கிட்ட பரிந்துரை செய்கிறது. அப்படியான ஒரு ஓதுதலை, அப்படியான ஒரு திலாவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களை, அதே போன்ற ஒவ்வொரு இபாதத்துகளையும் ஆர்வம் எடுத்து செய்ய வேண்டும். அதிகமாக தௌபா செய்யக்கூடிய ஒரு மாதம், நிறைய தௌபா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்து. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நடுநிசையில நமக்காக வேண்டி அவன் அரிசிலிருந்து துனியாவுடைய வானத்தில் இறங்கி, என்னுடைய அடியார்களே என்னிடத்தில் நெருங்குங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த சந்தர்ப்பத்தில், குறிப்பாக ரமதானை பொறுத்தவரையில நாம் அந்த நேரத்தில் விழித்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் கையேந்தி தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் கிட்ட நம்முடைய பாவங்களை சொல்லி அழுது, ரப்பிடத்திலே இறைவா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவனிடத்தில் கேளுங்கள். அவனோடு நாம் நெருக்கமாகிற அளவுக்குண்டான இபாதத்துகளை செய்யுங்கள். ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இபாதத்துக்களை செய்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக புனிதமிக்க ரமதான் மாதம் நம்மை எதிர்கொள்ள இருக்கிறது. அதற்காக தயாரிப்போடு நாம் இபாதத்துகளை செய்வதற்கு ஆர்வத்தோடு இப்பொழுதே நாம் பயணிக்க வேண்டும். அதற்கான திட்டமிடுதலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று அருமையானவர்களே, அதிகமான தான தர்மங்களை செய்தல். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலங்களிலும் விட ரமதானுடைய காலத்தில் அவர்கள் காற்று சுழண்டடிப்பதை போன்று அவர்களுடைய தர்மம் இருக்குமா, அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் தர்மம் செய்வார். நம்ம சதக்காத்துகள்ல அதிகம் ஆர்வம் எடுத்து செய்தல், பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று கண்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்தல், அவர்களுக்கு என்ன வகையான உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்தல் என்கிற இப்படிப்பட்ட ஒரு திட்டமிடுதல், இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகளை செய்தல். அப்போ புனிதமிக்க ரமதானை நாம் பலதரப்பட்ட இபாதத்துக்கு செய்வதற்குண்டான ஏற்ற மாதம் அது. அதற்கான ஒவ்வொரு இபாதத்தை செய்யறதுக்கு ஒரு திட்டமிடுதலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படியானால் அதிகமான தான தர்மங்கள் எப்படியெல்லாம் செய்ய போகிறோம், எந்த வகையில செய்ய போகிறோம், யாரையெல்லாம் என்னுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் உதவி பெறக்கூடியவர்களாக யாரையெல்லாம் நான் ஏற்படுத்தி கொள்ள போகிறோம். அல்ல பொருளாதார வசதியை தந்து ஜக்காத்து கொடுக்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருந்தால் அதையும் நான் செய்ய வேண்டும். அதுவும் யாருக்கு உரித்தானவர்களோ அவர்களுக்கு சென்றடைகிற மாதிரி இப்படியான திட்டமிடுதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதனால் புனிதமிக்க ரமதான் வீணான பேச்சுக்கள் இருந்து தவிர்த்து கொள்ளுதல், தப்பான பார்வைகள் இருந்து பாதுகாத்து கொள்ளுதல், அநியாயமான பேச்சுக்கள் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளுதல், இபாதத்தில் ஆர்வம் எடுத்துக் கொள்ளுதல், குர்ஆன் ஓதுவதில் அதிகம் அக்கறை எடுத்துக் கொள்ளுதல், தொழுகைகளில் ஜமாத்து தொழுகை, எந்த தொழுகையும் ஜமாத்தோடு தொழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிற அத்துணை தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதுறோம். எந்த தொழுகையும் ஜமாத்து தப்பி போச்சு என்கிற அடிப்படை வரக்கூடாது. ஏன்னா அந்த ரமதான்ல நாம பெறுகிற பயிற்சி ரமதானுக்கு பிறகு அந்த ஆதத்து, அந்த வழக்கம் நமக்கு வந்துடணும். ரமதானுக்கு பிறகும் அதே மாதிரி ஜமாத்தை விடுதல் இல்லை,
ரமலானுக்கு பிறகும் அதே மாதிரி துஹா தொழுகையில கவனம் எடுத்துக் கொள்ளுதல் என்கிற இப்படி எல்லா சுன்னத்தையும் பின்பற்றக்கூடிய, அதை நாம் கவனமோடு செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு கொடுக்க வேண்டும். அதுதாங்க தக்குவா. தக்குவா என்று சொன்னால் என்னுடைய அந்த வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் இப்படியே நோம்பலையும் நோன்பு அல்லாத காலத்திலும் ஒரே மாதிரி இருந்தேன், அதற்கு பிறகும் அப்படித்தான் இருக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய இபாதத்து நமக்கு ஒரு பெரிய தசீரை கொடுக்கவில்லை, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கவில்லை, அது பெரிய அதிர்வை நமக்கு ஏற்படுத்தவில்லை என்றாகிவிடும். எனவே அந்த பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியான அதை போன்று அதுக்காறுகளில் கவனம் எடுத்துக்கொள்ளுது. எப்படி ஜமாத்து தொழுகையில் கவனம் எடுத்துக் கொள்கிறோமோ அதே போன்று சுன்னத்தான தொழுகைகளை விட்டு விடாமல் அதையும் கவனத்தோடு நாம் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதுக்காறுகளிலே ஈடுபடுது, தஸ்பீஹாத்துகளில் ஈடுபடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த அதுக்காறுகளை காலையில மாலையில ஓத வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ, அதை உலமாக்கள் எப்படி நமக்கு வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி தந்திருக்கிறார்களோ, அந்த மாதிரியான அதுக்காறுகளையும் கவனத்தோடு நாம் அதையும் செய்ய வேண்டும். எல்லா காலங்களிலும் இந்த இபாதத்து செய்யப்பட வேண்டிய இபாதத்துகள், ஆனாலும் குறிப்பாக ரமலானில் கவனம் எடுத்து செய்கிற பொழுது அது பயிற்சியாக, அது தொடர்ந்து அந்த இபாதத்துகளை செய்கிற அளவுக்கு நம்மை அது பண்படுத்திவிடும். எனவே அதிகமாக இபாதத்தில் கவனம் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் பொறுத்தவரையில் பெரும்பகுதி இதில் நம்ம செய்யக்கூடிய தப்பு, நம்ம தொழுகைக்கு சரியாக வந்துடுறோம், நம்முடைய மனைவி தொழுகைக்கு வந்துடுவாங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில் ரமலானுடைய காலங்களில் தான் அதிகமாக சாலைகளில் அவர்கள் இருசக்கர வாகனத்தை எடுத்து சுற்றி கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்கப்படுகிறது. அது சென்னை போன்ற பெருநகரங்களில் இன்னும் பார்க்கலாம். இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலைகளில் இரவு நேரங்களில் இங்கே ஒரு பக்கத்தில் தொழுகையும் இபாதத்தும் பள்ளிவாசல்களில் நடந்து கொண்டிருக்கும். நம்முடைய இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சாலைகளிலே வீணாக சுற்றி கொண்டு வீணான வேடிக்கைகளிலும் கூத்துகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவலையான ஒரு நிலையும் ஏற்படுகிறது. அப்ப இதற்கும் பெற்றோர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். இளைஞர்களை அவர்களை கட்டுப்படுத்தணும். காரணம், நான் மாத்திரம் நல்லவனாக இருந்து போவதில்லை. அல்லாஹ் சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா. இந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். நம்ம மட்டும் தொழுகைக்கு வர்றது இல்லை, என் பிள்ளையும் அழைத்துட்டு வர்றது, என்னுடைய மகனையும் அழைத்துட்டு வர்றது, அவன் வாலிப வயது பையனாக இருக்கிறான், அவனையும் அழைத்துட்டு வாங்க. அவன் எங்க போகிறான், தொழுதானா, இபாதத் செஞ்சானா, அதையும் பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு இபாதத்து நான் அதுல கவனமா இருந்துட்டு என் பிள்ளையை நான் சாலைகளிலே சுற்ற விடுகிறேனே, என் பிள்ளை பைக் எடுத்துட்டு எங்க போறான்னு தெரியல, திரும்பி ஹயாத்தா வருவானான்னு தெரியல. ரமதானுடைய காலங்களில் சில ஊர்களில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர்கள் சஹர நேரங்களில் வேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி கடைசியில ஜனாசாவா வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. கவலையாக இருக்கிறது. அப்ப இதை யாரை போய் குற்றம் சொல்வது? நம்ம இப்பவுமே அதற்கான ஏற்பாடு. எனவே ரமலான் என்பது நம்முடைய எல்லா அம்சங்களையும் இபாதத்தாக மாற்றக்கூடிய, எல்லா வகையான அடிப்படைகளையும் இபாதத்தாக மாற்றக்கூடிய ஒன்றாக அந்த புனிதமிக்க ரமலானை ஆக்கி கொள்ள வேண்டும். என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய சொற்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்துதல், அதே போன்று என்னுடைய அக்கம் பக்கத்தினர்கள், என்னுடைய நண்பர்கள் என்று அத்துணை பேர்களிடத்திலும் நான் இபாதத்தான ஒரு அடிப்படையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படியானால் பிள்ளைகள் விஷயத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று பெண் பிள்ளைகள், அவர்களை தாய்மார்கள் இன்னும் கவனம் எடுத்துக்கொள்ளும். நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம், இங்க அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பள்ளிவாசலுக்கு பெண்களும் தொழுகைக்கு வர்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். ஆனா அதே சமயம் பல நேரங்களில் இப்படியும் கேள்விப்படுகிறோம், பள்ளிவாசல்ல வரக்கூடிய பெண்கள், அதுவும் இளம் பெண்கள், வாலிப பெண்கள், ஓரமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அவங்க மொபைல்ல இருந்து யாருக்கோ மெசேஜ் பண்றது அல்லது வேற எதையோ பார்த்து கொண்டு இருப்பது. ஆனா அவங்க தொழுகையில் ஈடுபடுறது, தொழுகை முடிஞ்ச பிறகு அவங்க ஒன்றா போயிடுறாங்க என்கிற செய்தியும் நம்ம கசப்பான செய்தியும் பார்க்கிறோம். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லிடணும், நசிஹத்து பண்ணிடணும். அவர்களுக்கு தொழுகை ஜாயிஸ் இல்லாதவர்களாக இருந்தால் அவங்க வர தேவையில்லை. அப்படி வந்த பிறகு
அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னா இது மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு அல்லது பேசி கொண்டிருந்தது அல்லது பிறருடைய தொழுகை இபாதத்தில் கவனமற்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை செய்தல், இப்படியான செய்திகளையும் அப்ப இந்த விஷயத்திலும் தாய்மார்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் அருமையானவர்களை, இந்த அடிப்படையில் நம்முடைய இபாதத்தை நம்முடைய நோன்பை அமைத்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய நோன்பு ரூஹானியத்தான நோன்பாக, உயிரோட்டமுள்ள நோன்பாக, உள்ளபடியாக தக்குவாவை அல்லக்கும் தத்தக்கூன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த தக்குவாவை உள்ளபடியாக நாம் பெறக்கூடிய வாய்ப்பை இந்த நோன்பு நமக்கு கண்டிப்பாக கற்றுத்தரும். அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம், குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்கிற அந்த சூழலை நமக்கு இந்த நோன்பு நமக்கு உருவாக்கி தந்துவிடும். அப்போ அந்த விஷயத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையானவர்களே, ஹலாலான உணவு அது ரொம்ப முக்கியமானது. எல்லா காலங்களிலும் உள்ள ஒரு விஷயம்தான் இது. புனித ரமதானில் மட்டும் ஹலாலா சாப்பிட்றது, மற்ற நேரம் ஹராமா அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஹலாலான உணவு. ஏன்னா நம்ம செய்கிற இபாதத்தை நமக்கு அல்லாஹ்கிட்ட துவா செய்கிற பொழுது அதிகம் துவாவில் ஈடுபடுவோம். அப்படி ஈடுபடுகிற பொழுது என்னுடைய துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு பிரதான பல ஷரத்துக்களில் பிரதான ஷரத்து, உன்னுடைய உணவு ஹலாலா இருக்கணும், உன்னுடைய உடுமானம் ஹலாலா இருக்கணும், உன்னுடைய இருப்பிடம் ஹலாலா இருக்கணும். ஹலாலான உணவு, ஹலாலான இருப்பிடம், ஹலாலான உடை, இப்படிப்பட்ட ஒரு ஹலாலிலேயே இருக்கிற பொழுதுதான் நீ துவா செய்கிற பொழுது அல்லாஹ் உன்னுடைய துவாவை கபூல் செய்வான். சாப்பிட்றதெல்லாம் ஹராம், சம்பாதிக்கிறதெல்லாம் ஹராம், உடுக்கிற உடுமானம் ஹராம், நான் குடியிருக்கிற வீடு ஹராமான வகையில் கட்டப்பட்டது. ஆனால் நான் இபாதத்துகளையும் துவாக்களையும் செய்து கொண்டு அல்லாஹ் என்னுடைய துவாவை கபூல் செய்வான். நம்முடைய பொருளாதாரத்தை பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு காலமாக இதை ஆக்கி கொள்ள வேண்டும். என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, நான் எப்படி சம்பாதிக்கிறேன், ஹலாலா சம்பாதிக்கிறானா, மார்க்க சொன்ன அடிப்படையில் தான் என்னுடைய சம்பாத்தியம் இருக்கிறதா, என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் வட்டி கலந்து இருக்கிறதா, என்னுடைய பொருளாதாரத்தில் நம்ம அறியாம அளவில் வட்டி உள்ளே நுழைந்து இருக்கிறதா, வட்டி போன்ற சாயல் ஏதாவது இருக்கிறதா, நம்முடைய பொருளாதாரத்தையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது ரமதானுக்காக வேண்டி அல்ல, எல்லா காலத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு பாடம் இது. எனவே என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, என்னுடைய இபாதத்தை அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படும். இன்னமா தக்கபலல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுடைய அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். தக்குவாவோடு உள்ளவர்கள், என்னுடைய இபாதத்துகள் தக்குவாவோடு அல்லாஹ் கிட்ட போய் சென்றடைய வேண்டுமானால் ஹராமான உணவை சாப்பிட்டு கொண்டு அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரித்து கொண்டு அப்படியான உணவில் அப்படியான விதத்தில் நான் இபாதத்தை செய்தால் அந்த இபாதத்துக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மரியாதையும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் எந்த வகையிலும் அதை திரும்பி பார்க்க மாட்டான். அப்படியானால் என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறேன், ஹலாலா இருக்குதா? சலஃபு சாலிஹீன்கள் தங்களுடைய கணவன்மார்கள் வெளியில சம்பாதிக்க போகிறது சொல்லி அனுப்புவார்கள், நீங்கள் ஹலாலான பொருளாதாரம் சம்பாதிச்சுட்டு எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொண்டு வாருங்கள், ஹராம் கலந்துராம பார்த்து கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஹராமான பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது நாங்கள் அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய இபாதத்தில் அது களங்கம் கற்பிக்கக்கூடியதாக ஆகிவிடும். ஹராமான உணவை சாப்பிட்டுட்டு அவர் தொழுகிறார், ஹராமான உணவை சாப்பிட்டு அவர் இபாதத் செய்கிறார், ஹராமான உணவை சாப்பிட்டுட்டு அவர் துவா செய்கிறார், குர்ஆன் ஓதுகிறார். இன்னும் அர்த்தம் அது அதுல என்ன பயன் இருக்கும், எந்த அளவுல அல்லாஹ்விடத்தில் அதுக்கு மரியாதை இருக்கும்? எனவே தான் சலஃபு சாலிஹீன்கள் தங்களுடைய கணவன்மார்கள்ட்ட ஹலாலா சம்பாதிச்சுட்டு வாங்க, எங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஹலால முடியலன்னா பட்டினி கிடக்கிறோம், எங்களுக்கு தேவை எங்களுடைய உடலுக்குள் செல்லக்கூடிய உணவுகள் அனைத்தும் ஹலாலா இருக்க வேண்டும். நாளைக்கு அல்லாஹுடைய தர்பாரில் நான் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு விடக்கூடாது. இந்த அச்சம் நம்முடைய பெண்களுக்கும் இருக்க வேண்டும். கணவனுக்கு இப்படியான நசிஹத்துகளை செய்யுங்க, இப்படியான அறிவுரைகளை செய்யுங்க. பல நேரங்களில் கணவன்மார்கள் ஹராம் ஹலால பார்க்காம போறதற்கு தாய்மார்களும் காரணமாக இருக்கிறார். அவருக்காக வேண்டி அவர் அதை போகவில்லை. அவர் என்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டுமே, அவள் அவ்வளவு நிர்பந்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி நெருக்கடியை கொடுக்கிற பொழுது அவர் எப்படியாவது எதையாவது சம்பாதித்து வந்து விடுவோம் என்கிற முடிவுக்கு வந்து விடுகிறார். அப்போ நாமும் அதற்கு காரணமாகி விடக்கூடாது என்பதை தாய்மார்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே ரமதான் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமிக்க மாதம் என்பது
வெறுமன நம்ம பள்ளிவாசல் தொழுக குரானோடு நிறுத்தவில்லை. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தூய்மைப்படுத்தக்கூடிய, முழுவதும் தக்குவா, எல்லாத்திலும் தக்குவா, எல்லா விஷயத்திலும் தக்குவா. உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய பேச்சில், உன்னுடைய எல்லாத்திலையும் தக்குவா. நம்முடைய ஈமான், நம்முடைய தக்குவாலாம் நிறைய நேரங்களில் பள்ளிவாசலோடு நின்று விடுகிறது. உங்கள் வியாபாரம் வரும்போது அது கொஞ்சம் தக்குவாவை ஈமானை ஒழிச்சு வச்சிடறோம். தக்குவாவை ஈமானை கலட்டி வைத்து விட்டுத்தான் என்னுடைய வியாபாரம். தக்குவாவை ஈமானை கலட்டி வைத்து விட்டுத்தான் என்னுடைய வியாபார ஒப்பந்தங்கள். தக்குவாவை ஈமானை கலட்டி வைத்து விட்டுத்தான் கொடுக்கல் வாங்கல். இது இஸ்லாமா? அப்போ என்னுடைய கொடுக்கல் வாங்கல்லையும் அங்கு தக்குவாவும் ஈமானும் இருக்க வேண்டும். அங்கேயும் கண்டிப்பாக ஈமானிய சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அந்த அச்சம் இருக்குமானால் அவர் ஹலாலான முறையில் தன்னுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்வார், தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொள்வார், நல்ல விதமாக அவர் நடந்து கொள்வார், அல்லாஹ் பயப்படுவார். சொன்ன தவணைக்கு கொடுக்க வேண்டுமே, வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடாது, முனாஃபிக்குடைய அடையாளங்களில் ஒன்றாக ஆகிவிடக்கூடாது. முனாஃபிக்குனால மறுமையில தர்க்கில் அஸ்ஃபலுங்கிறான் அல்லாஹ், நரகத்தில் கீழ்த்தட்டிலும் அடித்தட்டிலே இருப்பான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக்கி கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் இதை தக்குவா. எல்லா வகையான அச்சமும் இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையான இந்த பண்பாடுகளோடு நம்முடைய இபாதத்தை நாம் அமைத்துக் கொள்கிற பொழுதுதான் லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு நமக்கு தக்குவாவை கொடுக்கும். நோன்பு நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க இல்லையே. சில நேரங்களில் இப்படி நாம் எண்ண வேண்டி இருக்கிறது. பல ஆண்டு காலம் நோன்பு நோற்றிருக்கிறோம், நோன்பு எனக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்க இல்லையே. அதே மாதிரி தானே நோன்பு வரைக்கும் சரியா இருக்கிற, நோன்பு முடிந்த பிறகு என்னுடைய இபாதத்து குறைந்து விடுகிறது, குர்ஆன் ஓதுதல் குறைந்து விடுகிறது. குர்ஆன் நோன்புக்கு தான். இப்போ நோன்பு நெருங்கிருச்சு, குர்ஆன்லாம் தூசி தட்டி எல்லாம் தயாராக வச்சிருப்போம் ஓதுறதுக்கு. அதுக்கு பிறகு அப்போ எவ்வளவு பெரிய இடைவெளி நமக்கு ஏற்பட்டுகிறது. இது குர்ஆனிய மாதம், ரமதானுடைய மாதம், குர்ஆனிய மாதம். அப்படி குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு எண்ணத்தையும் ஒரு ஆர்வத்தையும் உருவாக்கி கொள்கிற பொழுதுதான் லஅல்லக்கும் தத்தகூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். எனவே தக்வாவை ஏற்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய நோன்பை நாம் அமைத்துக் கொள்வதற்கு இப்பொழுதே நாம் தயாராகி கொள்ள வேண்டும். எஞ்சிருக்கக்கூடிய காலங்கள் குறைவாக இருக்கிறது. அல்ல நம்முடைய ஹயாத்தை நீளமாக்க வேண்டும். இஹ்லாஸை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நல்ல நியத்தை வைங்க. நல்ல சிறப்பான இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்று முதல்ல நியத்தை வைங்க. அந்த நியத்துக்கு அல்லாஹ் கூலியை தருவான். அதுக்கு பிறகு நீங்கள் செய்கிற பொழுது அதுக்கு ரெட்டிப்பான கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். ஒரு நியத்தை வச்சுட்டால மனசில் ஒரு உறுத்தல் ஏற்பட்டு விடும். என்னென்ன இபாதத்தெல்லாம் நான் செய்யணும், குர்ஆனை எத்தனை கத்துமும் முடிக்கணும், இப்பவுமே நியத்தை வைங்களேன். உங்களுக்கு அப்படி வைக்கிற பொழுது ரமதான் வந்த பிறகு கூடுதல் ஆர்வம் வந்துடும். நம்ம நீயத்தை எப்படி வச்சிருக்கிறோம், அந்த நீயத்தை மெய்ப்படுத்த வேண்டும். அதை நாம் மெய்ப்படுத்தி விட்டால் அதுக்கு இரட்டிப்பான கூலி அல்லாஹ் தருகிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த இபாதத்தை செய்கிற பொழுது அப்போ இதுதானே நம்முடைய நோக்கம். கடைசியில மரணித்த பிறகு அல்லாஹ் இடத்துல நம்ம வெறுங்கையாக ஒன்றுமில்லாமல் போய் எப்படி நிற்க முடியும்? அப்போ இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறானே, இந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் இடத்துல நம்ம பதில் சொல்ல வேண்டும். சும்மாவா அல்லாஹ் நம்மளை விட்டு இருக்கிறான்? இன்னைக்கு மகரிபு தொழுகையில் நமக்கு அவர் 2 ரக்காத்திலையும் அந்த அத்தியாயத்தை தான் சொல்கிறான். அதை ஓதுகிற பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், உங்களை வீணா படைச்சிருக்கிறனா? அப்படி எண்ணிக்கிட்டீங்களா? அப்போ நம்ம வீணுக்காக வேண்டி படைக்கவில்லை, உயர்ந்த நோக்கம், அதை மறந்துடாதீங்க. உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அந்த எண்ணம் நமக்கு வந்து விட்டாலே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் ஆர்வத்தோடு நாம் இருப்போம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க ரமதானில் அதிகம் இபாதத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும், அதிகம் திலாவத்து ஓதக்கூடிய வாய்ப்பையும், எல்லா தொழுகையும் ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த வாய்ப்பையும் அல்லாஹ், அதே போன்று எல்லா நல்ல சதக்காத்துகள், தான தர்மங்கள், இவைகளெல்லாம் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய எல்லா வகையான பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்து நம்முடைய இபாதத்துகள் அங்கீகரிக்க வேண்டும். பல ரமதான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.